அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பகவான் பயிற்சினால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பான நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் யோகமான ராசி, அற்புதமான ராசி, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்க தான் இந்த மீன ராசிக்காரர். ஆனால் இந்த மீன ராசிக்காரர் அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் தெரியும், திருப்பி கேட்க தெரியாது. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யத்தான் தெரியும், கெட்டது செய்ய தெரியாது. இந்த மீன ராசிக்காரர் எல்லாருக்கும் அதாவது சார்ந்து வாழக்கூடியவங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ தெரிஞ்சவங்க தான் இந்த மீனராசிக்காரரு. ஆனால் எல்லா கஷ்டங்களும் பட்டுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த மீனராசிக்காரர் தான். ஏன்னா ஏற்கனவே ஜென்மச்சனி, இன்னொன்று பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராகு, அதாவது அலைச்சல் அதிகம், மன கஷ்டம் அதிகம். 10வது குறைக்கு குரு பகவான் வேற நம்மளுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிட்டாரு. சரிங்களா, ஜென்மத்தில் இருக்கிற சனிக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி. சரிங்களா, இந்த நேரத்தில் நமக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானும், பாக்யாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானும், அதாவது 3ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டார். அற்புதம் இல்லைங்களா? அதாவது மனசில் வீரியம் இருக்கணுங்க. சரிங்களா, பணங்காசு சொத்து சுகம் எத்தனை இருந்தாலும் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய தைரியம் இருந்தால் தான் அதுக்கு நமக்கு சொந்தம். சரிங்களா, அதை விட இன்னொன்று பார்த்தோம்னா நம்மக்கிட்ட நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல குணம் இருந்தாலும் அதாவது நமக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைஞ்சாதான் அதை வெளிப்படுத்த முடியும். சரிங்களா, ஒரு வேலையும் கிடைச்சாதான் அந்த வேலையை முழுசாக நம்ம செய்து காட்ட முடியும். அந்த மாதிரி நமக்கு மனசில் ஒரு தைரியம், துணிச்சல் இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அப்போது 3ஆம் இடங்கிறது விளையாட்டு சார்ந்த விஷயம், அதே மாதிரி தைரியம் சார்ந்த விஷயம். அது மட்டும் இல்லை, பின் சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட ரீதியில் இந்த 2ஆம் அதிபதி போய் பாக்யாதிபதி போய் கரெக்டாக 3ஆம் இடத்துல உட்காரதுனால நீங்கள் எதை தேடணும்னு நினைக்கிறீங்களோ, இது வரைக்கும் எது கிடைக்காமல் இருந்ததோ, எதில் நஷ்டப்பட்டோமோ, யாரால் நம்ம பாதிக்கப்பட்டோமோ, யார் நம்மளை விட்டு பிரிஞ்சு விலகி நிற்கிறாங்களோ, கண்டிப்பாக அது எல்லாமே சரியாகக்கூடிய காலமாக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப்போகும். ஏன்னா ஏற்கனவே 5ஆம் இடத்துல குரு உச்சபலம், உச்சத்தை தொட்டதுனால உங்கள் ஜென்மத்தை பார்த்துருச்சு. சரிங்களா, எவ்வளோ கஷ்டப்படக்கூடாதோ அத்தனை கஷ்டப்பட்டுட்டோம், எத்தனை சிரமங்கள் அனுபவிக்கக்கூடாதோ அத்தனை சிரமங்கள் அனுபவிச்சிட்டோம். நல்லா வாழ்ந்த குடும்பம். மீனராசிக்காரர் எங்கே பார்த்தாலும் அதாவது ஒரு பொசிஷனான ஒரு மனிதர்கள். சரிங்களா, சமூகத்தில் அவங்க பேர் சொன்னால் அங்கீகாரம் உண்டு. நம்மளுடைய குடும்ப முன்னோர்கள் நல்லா வாழ்ந்தவர்கள். சரிங்களா, ஆலயங்களுக்கு சில உபகரணங்கள் பண்ணியும், அதாவது இல்லாதவர்களுக்கும் சில நன்மைகள் செய்தும், சமுதாயம் ஒரு ஊரில் பெரிய மனசு ஸ்தான இதோடு இருந்தவங்க தான் மீனராசிக்காரர். ஆனால் அந்த குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா, இன்றைக்கி கடல் கடந்து போய் பணவாசம் போன மாதிரி நிம்மதி இல்லை. எவ்வளவோ சம்பாரித்தோம், மிச்சம் வைக்க முடியல. சம்பாரிச்சது போகிற அடுத்தவங்ககிட்ட கொடுத்து எல்லாம் நஷ்டம் அடைஞ்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி சம்பாதிக்கணும்னு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் முடிய மாட்டேங்குது. எல்லாம் நெருங்கி வருது, தேடி தேடி வருது. ஆனால் வர்றதை பார்த்த வேகத்துலேயும் எல்லாம் பிச்சுட்டு போயிடுது. கை கெட்டுது, வாய் கெட்டல. நடக்கிற மாதிரியே இருக்குது, நடக்கலை. கிடைக்கிற மாதிரியே இருக்குது, கிடைக்கல. ஆக மொத்தத்தில் நினைக்கிறது நடக்கலை, எதிர்பார்க்கறது கிடைக்கல. இதுதான் வாழ்க்கையாக போயிட்டுருக்குது. சரியாகுமா அப்படின்னா சரியாகக்கூடிய நேரம் இந்த நேரம் பயன்படுத்துங்க. குறிப்பாக யார் நீங்கள் யார் ரீதியில் நீங்கள் அன்பு வைக்கிறீங்களோ, யாரை எதிர்பார்க்குறீங்களோ, எந்த பொருள் உங்களை விட்டு போச்சோ அது தேடி வரக்கூடிய வாய்ப்பு, இணையக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கட்டி முடிச்சிரு. ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கி முடிக்கலாம். சரிங்களா, அதுக்குண்டான முதலீடு பொருளாதாரம் இல்லையே, எப்படி வரும், கிடைக்கும் அப்படின்னு ஒரு லோன் போட்டிருக்கலாம், கிடைச்சிடும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கால நேரம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி. சரிங்களா, ஏற்கனவே ஒரு பலம், அப்போ செவ்வாய் ஒரு உற்சாகத்தை உருவாக்கிடுவார். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் கொஞ்சம் பங்கமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, பார்த்தோம்னா மேலதிகாரினால தொந்தரவுகளாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் சரிங்களா கிடைக்கும். ஒரு வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, வழக்குனா நீதிமன்ற வழக்கு, ஒரு செக் பிரச்சனை, ஒரு லேண்ட் வாங்கினேன் அதில் பார்த்தா ஒரு பிரச்சனை,
அடுத்தது பார்த்தோம்னா ஒரு கிரையம் பண்ணி கடைசியில் பார்த்தோம்னா நம்ம முதலீடு போட்டு கிரையம் பண்ணி அந்த பிரச்சனையே நமக்கு தீரல, பணத்தை கொடுத்து சிக்கலை வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு. அது ஏற்கனவே ஒரு வில்லங்கம் இருந்திருக்குது, சரியாகுமா? கண்டிப்பாக தீர வேண்டிய நேரம், இந்த நேரம் சரியாகும். அப்புறம் பார்த்தோம்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற வாழ்க்கையிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு குடும்ப வாழ்க்கை. அடுத்தவங்க பார்த்து நம்மளை பொறாப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் பார்த்தோம்னா இன்றைக்கி தன் தலைமையில் தானே மண் வாரி கொட்டிட்டு மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம். கடைசியில் பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, சலிப்புகளாக இருக்குது. தீர்க்க முடியல, தீர்க்கக்கூடியவங்களே போராட்டத்தை கொடுத்து பிரச்சனைகளை உருவாக்கி இன்றைக்கி கலகத்தை உண்டாக்கிட்டாங்க. எப்படிங்க தீரும், எப்படிங்க தீர்த்துக்க முடியும், ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதுக்குண்டான நேரம் வருதான்னா அந்த நேரத்தை இந்த நேரம், சரிங்களா? உங்களுக்கு பின்பலத்தில் பின்னால் இருந்து முதுகில் குத்துணுவங்க கண்டிப்பாக அவங்கள ஓடி ஒழியக்கூடிய நேரம். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னால் நம்மளை யார் கெடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரம். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்கள சக்ஸஸ்ஃபுல் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பொருளாதார அடிப்படையில் மட்டும் கிடையாது, பதவி யோகங்கள் கொடுக்கக்கூடிய கால நேரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இந்த செவ்வாய் பயிற்சி, சரிங்களா? அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஒரு சாதனையாளர்களாக வருவாங்க, சரிங்களா? எல்லா வாய்ப்புகளும் இருந்து நமக்கு வெளிப்படுத்த முடியல, நமக்கு அப்படியே நம்மளை வச்சோம் மற்றவங்க சரியாக பயன்படுத்திட்டாங்க, நம்மளால் வாழ்ந்தவங்க ரொம்ப வேறு, ஆனால் எல்லாமே அவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்யலை, யார் உதவியும் உங்களுக்கு தேவையில்லை, யார் வந்து நமக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய நல்ல மனசுக்கு மீனராசிக்காரர் நிச்சயமாக உங்களுடைய நல்ல திறமைக்கும் நல்ல மனசுக்கும் கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தையும் அப்படியே ஒரு வேகத்தையும் ஒரு ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம், சரிங்களா? திருவண்ணாமலை அண்ணாமலையர் அக்னி, அதாவது தத்துவ ரீதியில் சொல்ல போனோம்னா கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் பிரகாசம் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சில சங்கடங்களை எல்லாம் போக்கி மனக்கசப்புகளை எல்லாம் அப்படியே வீசிட்டு ஒரு சுமூகமான ஒரு மலர் மாதிரி ஒரு மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே மனம் கலராமல் ஒரு சந்தோஷத்தை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அருளை வாரி அள்ளி கொடுப்பார், சரிங்களா? அப்போது பிரார்த்தனைகள் பண்ணிக்கணும். தெய்வாம்சம் பொருந்திய ஒரு முருகருடைய செவ்வாயினா முருகர் தானுங்க, அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் முருகர் வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கிற போது போயிட்டு வாங்க, எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் அது நல்லா இருக்கும். ஏன்னா ஜென்மச்சனி வேறு நடந்துட்டு இருக்குது, சனீஸ்வரரை நல்லா வணங்கிக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறதெல்லாம் பண்ண வேண்டாம், வீடு கட்டுற விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள், இடம் வாங்குகிற விஷயங்களும் பண்ணுங்கள். அப்புறம் வந்து காதல் அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொறுத்து போங்க, பொறுமையை விட்டு பிடிங்க, சரியாகும். குழந்தைங்க கிட்ட அன்பான முறையில் நடந்துக்குங்க, கோபத்தை அவங்களுடைய கண்டிப்பு தவறு பண்ணும்போது சுட்டி காட்டாதீங்க, சரிங்களா? பொறுமையாக அந்த டைம் விட்டு அடுத்த டயத்தில் சொல்லுங்கள், அது சரியாகும். கணவன் மனைவி உறவு ரீதியில் மனச்சங்கடங்கள் இருக்கும், அதனால் கொஞ்சம் அது சரிப்படுத்திக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் சமாதானம் ஆயிரும், சரிங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை நிச்சயம் இந்த நேரம் கைகூடி வரும், கமிட்மெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய நேரம் ஆக மொத்தத்தில் அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் அடுத்தவங்களை நம்புறது பண்ண வேண்டாங்க, டாக்குமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போடுறது, அப்புறம் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் செய்யாதுங்க. தொழில் ரீதியில் இறங்குறீங்கன்னா முதலீடு போடுறீங்கன்னா நல்லா யோசித்து பண்ணுங்கள். சரின்னு 100% பட்டதுன்னா ஓரளவுக்கு முதலீடு போடுங்க, அதிகமான முதலீடுகள் பண்ண வேண்டாம். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துரு, கவலைப்பட வேண்டாங்க, சரிங்களா? ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி சிறப்பு, சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கிறேன், இது ராசியை வச்சு. இருந்தாலும் லக்னம், தசா புத்தி, அந்தரம், சூட்சுமம் இதெல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிறந்த தேதி, நேரம், ஊர் இது 3 மட்டும் ஆன்லைன் மூலியத்தில் அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மீனராசிக்காரருடைய எதிர்காலம் அற்புதமாக எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது முழுமையான பலன்களும் ஜாதகத்தில் தான் தெரியும், சரிங்களா? அதனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களுடைய எதிர்காலம் இனி வரக்கூடிய காலத்தில் சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களாக இருப்பீங்கிறது 100% ஒரு உறுதியுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.